தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை துறைமுகம் தொகுதியில வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவு யாருக்கு, அதே போல நடிகர் விஜயின் தாயத்தினருக்கு மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சர்வே எடுக்க சென்ற தாவேக்கினார் மீது திமுக தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தியதாக பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்கு மக்களிடையே எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு அந்த பகுதியில் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை வீடு வீடாக சென்று சர்வே எடுக்கும் பணியில ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு திமுக வட்ட செயலாளர் கவியரசு என்பவர் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் அனுமதி பெற்று அதனை செய்யுமாறு உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று கூறி தடுத்து நிறுத்தியதாகவும் மேலும் சில திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்களை வரவைத்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த 30க்கும் மேற்பட்டோர் போலீசார் முன்னிலையிலே தாவேக்கானரை அடித்து தாக்கி அவர்களை அங்கிருந்து விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பா நேற்றே அனுமதி கடிதம் கொடுத்து போலீசாரிடம் அனுமதி கேட்டபோது அவங்க வாங்க கூட மறுத்து விட்டதாகவும் தற்போது திட்டமிட்டு போலீசார் முன்னிலையிலே தங்களை தாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டை தாவேக்கினர் முன்வைக்கிறார்கள். மேலும் காயமடைந்த சிலர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து காவல் ஆணையர் அலுவலகத்திலே புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையிடம் அனுமதி பெற்று சர்வே எடுக்குமாறு திமுகவினை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமில்லாமல் காவல்துறை முன்னிலையிலே அவர்கள் மீது தாக்குதலும் நடத்தியிருக்கிறார்கள். இதில் காயமடைந்தவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு தற்போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இதனை வைத்து தற்போது காவல் ஆணையர் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல் மற்றும் திமுக